கும்பாரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லவ் பண்றாங்க, அது சேர்த்து வைக்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு. அதனால இலங்கையில போயிட்டு மீன் பிடிக்கும் போது மாட்டிக்கிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்தாரு, இதுக்கு நடுவுல வந்து நடந்த காமெடி ட்ராக் தான் படம். அது ஜான் விஜய் சாம்ஸ் அவங்களோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா இந்த படத்துக்கு. அதுதான் மிகப்பெரிய பக்கபலமா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெசேஜ். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு ஃப்ரெண்டா இன்னைக்கு யாருன்னா அவ்வளோ யாரும் பண்றது இல்லை. டேரக்டருமே அதுல நடிச்சிருக்காரு, ஆக்சுவலா நல்லா நடிச்சிருக்காரு டேரக்டர். அதெல்லாம் ஆவரேஜ் தான். சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்தது. படம் ஓவராலாக ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து ஒரு காமெடியாக பார்க்கலாம். மொத்தமா அப்புறம் நம்ம பார்க்குற ஆட்களும் சினிமாக்காரங்க, பேசுகிற ஆட்களும் சினிமாக்காரங்க. முதல் லைவாக ஒரு மக்கள்கிட்ட போகும்போது என்னான்ற ரொம்ப எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சீன் எழுதியிருப்போம், அந்த சீனுக்கு என்ன ரியாக்ஷன் வரணுமோ அது வரணும், வரலாம் நம்ம காலி ஆயிடுவோம். அது எல்லாமே கிடைச்சதா எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. குறிப்பாக வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அறிவார்ந்து கொஞ்சம் ட்விட்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க பசங்க. அது அப்பனா கனெக்ட் ஆகாம கொடுக்க மாட்டாங்க. தலைவா சூப்பர் தலைவா, தலைவா பிண்டிக தலைவா, கலக்கல் தலைவா அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றது தெரியும் போது இல்லை, அப்பாடா இந்த உழைப்புக்காக தானே எவ்வளவு போராடணும், இந்த ஒரு வாழ்த்துக்காக தானே போராடணும் அப்படின்ற ஒரு தருணமா நான் அதை பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொமான்ஸ்லயுமே அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க பசங்க. அப்படியே மச்சினிச்சு வராங்களா அப்படி. அப்போ ஒரு ஒரு மனிதனே நம்ம வந்து அவனை வந்து கொண்டாட வைக்கிறோம், அவன் படத்தோட கனெக்ட் பண்ணி பதிலுக்கு பதில் பேச வச்சிருக்கோம் அப்படின்றதுல இருந்து. ஏன்னா இவ்வளவுதான் விஷயம். ஒரு பாடலாசனம் பாட்டு எழுதியிருக்கோம், அது எமோஷனல். அம்மா பாட்டை கேட்டா அவனை உருகணும், இல்லைன்னா வேஸ்ட் இல்லையா. கடைசியில படம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷம் நின்று கை கட்டிட்டு போறாங்க. ரோலிங் கார்டு வரைக்கும் நிக்கிறாங்க போது எனக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இன்னொரு நிமிஷம் போல எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. எல்லாமே வந்துட்டு சரியான மெசேஜ் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிட்ட விதம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப திருப்தி எனக்கு. உங்களோட பாடல் வரிகளை எல்லாருமே ரொம்ப நேசிப்பாங்க. டைரக்ஷன் பண்ணி அந்த ரிலீட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்டிகுலரா இந்த சீன் நீங்க வச்சதுல யூடியூப்ல ஓகேவா, தெரியுதா சார்? படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. படம் உண்மையிலே காமெடியா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா த்ரில்லிங்கா இருந்தது, சஸ்பென்ஸா இருந்தது. ஆனா உண்மையிலே படத்தை பார்க்க பார்க்க நல்லா இருக்கு படம். வெரி நைஸ், நல்லா இருக்கு. ஹீரோவும் நல்லா பண்ணிருக்காங்க, ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த அசால்ட் வில்லன் நேம் எல்லாம் வந்து சும்மா டெரரா இருக்கு. நேம் டிஃப்ரெண்டா இருக்குது, கொஞ்சம் நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த அசால்ட் நேம் வில்லன் நேம்லாம் வில்லன் சார் நல்லா பண்ணிருக்காங்க, ஹீரோ சார் நல்லா பண்ணிருக்காங்க, ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. படம் உண்மையிலே போர் அடிக்கல. உண்மையிலே நேச்சுரலா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம்ன்றதுனால சொல்லல, உண்மையிலே நேச்சுரலா வந்து ஒரு ஏற்கனவே முன்னாடி படம் பண்ண மாதிரி தான் இருக்கு அவருக்கு. படம் வந்து நல்லா இருக்கு. ஹீரோயினா நல்லா சூப்பரா நல்லா பண்ணிருக்காங்க. அவரும் வந்து நேச்சுரலா பண்ணிருக்காங்க, நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொமான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது படம். இந்த காலத்து ஜென்ரேஷன் கண்டிப்பா பிடிக்கும். எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் போக போக படம் பார்க்க பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. நல்லா ஜாலியா நாங்களும் என்ஜாய் பண்ணோம். விசில் அடிச்சு கை தட்டி நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேங்களா? சூப்பரா இருக்கு. அந்த செடி கொடுக்கறதெல்லாம் நல்லா இருக்கு. செடி கொடுக்குறாங்க பத்தியா, அந்த செடி ஞாபகம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சாரையும் விவேக் சாரையும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க இந்த உலகத்தை விட்டு போனா கூட மறக்காம அந்த படத்தை அந்த சீனை வந்து டைரக்டர் சார் இதுல சேர்த்திருக்காரு. படம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் காப்பி ஓரளவுக்கு போச்சு, செகண்ட் காப்பி தான் நல்லா இருந்துச்சு. பேய்னா பேய் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பயன்படுற மாதிரி ஒன்றும் தெரியல, நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியை அந்த படத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க, அனாத ஆசிரமம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க, அது நல்லா இருக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு நல்ல கேமரா பேஸ் நல்லா இருக்கு, ஹீரோயினுக்கு நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. பாட்டு மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனா பாட்டு ஒண்ணு ஏதோ புரியுற மாதிரி தெரியல. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, புரியுற மாதிரி இல்ல, நல்லா இருந்துச்சு. பாட்டுல மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப சவுண்ட் இல்லாம நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் அந்த
நல்லா இருந்துச்சு. குறிப்பாக கூட மாணவர்களே செய்திருக்காங்க இந்த பாடல்கள். அது அது வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்ச் பை இன்ச்சாக ஒரு விஷயங்களை சொல்லிட்டு அது அடுத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்டாக வேற ஒரு விஷயத்த ஸ்க்ரீன் பிளே சொல்லியிருக்கிறது வந்து யாருமே யோசிக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு த்ரில்லிங்கை கொடுக்குது. ஹாரர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நியூ ஃபேஸஸ்ன்றது வந்து நம்ம சொல்லாத அவங்க நியூ ஃபேஸஸ்ன்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே நல்லா நடிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடலாசிரியர் வந்து ஒரு ஆமாம், அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இது மாதிரி பாடலாசிரியர், நடிகராக இருக்காரு. இந்த படத்தை எழுதி அவர் தான் இயக்கியிருக்காரு. அவருடைய எஃபெக்ட் தான் ஃபுல்லாகவே ஒரு படத்தை எழுதி இயக்குறவர் தான் அந்த படத்தினுடைய ஆணிவரர் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அதில் ஒவ்வொரு கேரக்டரும் என்ன செய்யணும், ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பெல் சவுண்ட் வரணும்னா கூட அதை அவர் தான் டிசைட் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு இயக்குனர் தான் ஒரு படத்தினுடைய ஆணிவர். அவரே எழுதி இயக்கி இருக்கிறதுனால டோட்டலாக அவர் தலையில தான் ஃபுல்லாகவே தாங்கி படத்தை கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்மளோட ஹியூமன் லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த நினைச்சுக்கிறோம், இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா அது உண்மையிலே வேற ஒரு விஷயத்த தான் நமக்கு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட அந்த படமும் அப்படித்தான். நம்ம நினைக்கிற கற்பனைகள் உண்மையாகவும் இருக்கலாம், சில நேரங்கள் அது வேற மாதிரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் விஷயம். இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது வேற ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஆனா உண்மையிலேயே நடந்துக்கிறது வேற ஒண்ணு அப்படிங்கிறது தான் கடைசியா அதெல்லாம் அவர் டைரக்டர் டச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி முடிச்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. சார் படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல ஒரு மெசேஜ். சொத்தெல்லாம் அப்படியே இருக்கும் நமக்கு, அது நல்லா இருக்கு. அப்புறம் வந்து செடி, விவேக் சாரோடைய இது வருது, அது செடியை கொடுக்கும்போது மக்கள் காசை மக்களுக்கே ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ். சார் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக் ரைட்டராக எல்லாத்துக்குமே சக்ஸஸ் பண்ணாங்க. இதுல சக்ஸஸ் பண்ணாங்க. எல்லாமே சக்ஸஸ் நல்லா இருந்துச்சு. ஹீரோலாம் வந்து புது ஆக்டர் சொல்லவே முடியாது, புதுசெல்லாம் பண்ணியிருக்கா சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஆரா ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டா ஒன்றும் இல்லை, பயம் இல்லை, குழந்தைங்க கூட கூட்டு வந்துட்டாங்க. போது கூட பார்த்தீங்கன்னா தொடரும் சொல்லிட்டு முடியும். ஆமாம், கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க படம் எப்படி நல்லா இருக்கு. உங்க படத்துல என்ன பிடிச்சது? படத்துல காமெடி, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அவர் காமெடி பண்ண விதம், அவர் பார்க்கும்போதே சிரிப்பு வருது, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு காமெடி. பாட்டு ரொமான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, போதுங்கிற அளவுக்கு அது நல்லா இருந்துச்சு. இது என்ன மாதிரி ஆடியன்ஸ்